சென்னை ரிப்பன் பில்டிங் அருகே உள்ள ஹோட்டல் எவரெஸ்ட் முன்னால் காலை 4 மணி. நகரம் துயிலில் இருக்கும் நேரம். ஆனால் இங்கு ஒருவர் பத்திரிகை கட்டுகளுடன் ஆழ்ந்த கவனத்துடன் வேலை செய்கிறார். இது வெறும் பத்திரிகை விநியோகம் அல்ல, இது ஒரு மாபெரும் கனவின் பயணம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் அவர் நம்மிடம் சொல்ல வருவது, எங்கே தொடங்கினோம் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு உயர்கிறோம் என்பதே வாழ்க்கையின் உயரம் என்று கூறுகிறார். அவர்தான் அனைவரும் அன்புடன் அழைக்கும் எவரெஸ்ட் ராமு. இந்த சாதாரண மனிதனின் மற்றொரு மகத்தான அடையாளம். Thank you God. Thank you God for the friends we meet. Thank you God. Thank you God. சென்னை கொடுங்கையூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பள்ளியின் ஃபவுண்டர். இவரது ஆரம்ப வாழ்க்கை வசதிகள் குறைவான, மிகவும் எளிமையானது. ஆனால் ஒரு தீப்பொறி இவரின் மனதிற்குள் பெரிதாய் இருந்தது. அதுதான் கல்வியின் மீது கொண்ட ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால் தான் கடந்த 2000ஆம் ஆண்டு 15 மாணவர்களுடன் ஒரு சிறிய அறையில் தொடங்கிய இவரது பள்ளி இன்று விருட்சமாய் வளர்ந்து 1500 மாணவர்கள் பயின்று வரும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. எங்கள் அப்பாவோட ஆசைப்படி ஸ்கூல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களை சேர்த்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றது இன்னி வரைக்கும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது. பசங்களுக்கு நல்லொழுக்கமும் நல்ல கல்வியும் கொடுக்குறோம். அதனால் பேரண்ட்ஸ் எந்த பேரண்ட்டுமே எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷமும் கூட நாங்கள் நார்த் சென்னையில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கோம் +2ல். இவரின் குடும்பம் இவருக்கு ஊக்க சக்தியாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் பள்ளியின் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். ஆசிரியர்கள் இவரை ஒரு குடும்ப தந்தை போல கருதுகின்றனர். மாணவர்கள் வெற்றிகளால் பள்ளியின் பெயரை உயர்த்துகிறார்கள். தாழ்மையை மறக்காத உயர்ந்த மனிதர். எத்தனையோ வெற்றிகளை கண்ட பிறகும் அவர் தனது அடிப்படை பழக்கங்களை மாற்றவில்லை. அதற்கு சாட்சியாக இன்றும் அதிகாலை வேளையில் இவர் பத்திரிகை விநியோகிப்பதை நாம் பார்க்கலாம். நிறைய பேர் உங்களுக்கு தான் ஸ்கூல் வச்சுருக்கீங்க, வசதி இருக்கு, ஏன் காலையில் ஏந்து வரீங்க, இவ்வளோ எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்பாங்க. நான் இருந்தாலும் பழைய தொழில் ஞாபகத்தில் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய இது செய்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன். செய்த தொழிலை மறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஏராளமான மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி வரும் ஒரு தீபமாக திகழும் எவரெஸ்ட் ராமு அவர்கள் நடத்தும் கொடுங்கையூர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பள்ளிக்கு பெஸ்ட் இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப் ஸ்கூல் என்ற விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.